ஆனையிரவு உப்பளம் முன் வெடித்த போராட்டம் குவிக்கப்பட்டுள்ள காவல்துறை. பயிற்சி செய்வதற்கு வடக்கில் இடமில்லை. சத்தியலிங்கம் எம்பி ஆவேசம். ஆனையிரவு உப்பின் பெயர் விவகாரம் அம்பலமான உண்மை, வெடித்த சர்ச்சை. மூவருக்கு மரண தண்டனை விதித்து மேல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. சர்வதேச விசாரணைக்கு இலங்கை அஞ்சுவது ஏன்? கேள்வி எழுப்பிய கஜேந்திரகுமார். எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. பிமல் ரத்நாயக்க பகிரங்கம். ரணிலின் மக்கள் தொடர்பு பணிப்பாளரிடம் 7 மணி நேர விசாரணை. சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சிகளினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் தவிர்த்து ஏனையவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படாது என தெரிவித்துள்ளார். வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடிகளை மேற்கொள்வோரினால் ஆட்சி செய்யப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய அரசாங்கத்திற்கு எவ்வித அவசியமும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணையளிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவ்வாறு சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை அமைப்பது ஜனநாயக விரோதமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையின் மேயராக ட்ரோய் பெல்தாசர் நியமிக்கப்படுவார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுமாறு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். ஆனையிரவு உப்பள தொழிலாளர்களின் போராட்டத்தை அடுத்து குறித்த பகுதியில் அதிகளவான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் அங்கு பதற்றமான ஒரு சூழல் உருவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இன்றும் போராட்டம் இடம்பெற்ற நிலையில் அங்கு பெருமளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போராட்டத்தை தடை செய்யுமாறு கோரி நீதிமன்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆனையிரவு தேசிய உப்பளத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் பல்வேறு பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது இன்றைய தினம் ஆனையிரவு உப்பளத்திற்கு முன்னால் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எமக்கோ தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ வைத்து செய்வதற்கு வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு இடமில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியா உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் வவுனியாவில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், வவுனியா மாநகர சபையில் சங்க கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி முழுமையான ஆதரவினை வழங்கும். இலங்கை மக்கள் சர்வதிகாரம், கடத்தல், கொள்ளை, கற்பழிப்பு வேண்டாம் எனத்தான் 3% வாக்கை பெற்றிருந்த ஜேவிபிக்கு 42% வாக்கை கொடுத்து மக்கள் இந்த ஆசனங்களை கொடுத்திருந்தார்கள். இல்லை, நாங்கள் 3%க்கு தான் போகின்றோம் என்றால் அது அவர்களின் பிரச்சினை. வடக்கு மாகாணத்தில் தமிழரசு கட்சிக்கோ அல்லது தமிழ் தேசிய கட்சிகளுக்கோ வைச்சு செய்ய போவதாகவும் தேசிய மக்கள் சக்தி கூறியுள்ளது. என்னத்தை வைச்சு செய்ய போகின்றார்கள், யாரை வச்சு செய்ய போகின்றார்கள், அதையும் கூற வேண்டும். வைச்சு செய்வதற்கு வடக்கில் இடமில்லை. இதே நிலையில் தேசிய மக்கள் சக்தி செல்வார்களாக இருந்தால் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடபகுதியில் அமைந்துள்ள ஆனையிரவு உப்பளமானது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் அண்மையில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது ஆனையிரவு உப்பு என்ற பெயரில் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட உப்பானது ரஜ உப்பு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த செயற்பாட்டுக்கு பல்வேறு தரப்பினரும் தமது எதிர்ப்பை வெளியிட்ட நிலையில் மீண்டும் ஆனையிரவு உப்பு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர்களான கணநாதன் இளங்குமரன், ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி உள்ளிட்ட ஆளும் தரப்பினர் தெரிவித்தனர். எனினும் குறித்த உப்பானது தற்போதும் கூட ரஜ உப்பு என்ற பெயரிலேயே விநியோகம் செய்யப்படுகின்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. குறித்த விடயமானது ஆளும் தரப்பினர் மீது மக்களுக்கு மிகுந்த எதிர்ப்பையும் நம்பிக்கையீனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் அமைச்சர்களும் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்தும் பொய்யுரைத்து வருவதாக மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். இதேவேளை குறித்த உப்பின் பெயர் ஆனையிரவு உப்பு என இன்னமும் மாற்றம் செய்யப்படவில்லை என ஆனையிரவு பள்ளத்தில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மக்கள் தொடர்பு பணிப்பாளர் தொசித கல்லொழுவிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் நேற்று சுமார் 7 மணி நேரம் விசாரணை நடத்தியுள்ளனர். நடப்பு ஜனாதிபதி குறித்து அவதூறான மற்றும் தவறான அறிக்கைகளை வெளியிட்டமை தொடர்பில் இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் சட்டத்தரணிகள் குழு ஒன்று இது தொடர்பான முறைப்பாட்டை செய்திருந்தது. ஜனாதிபதி குறித்து அவதூறான மற்றும் தவறான அறிக்கைகள் வெளியிடப்பட்டதன் மூலம் அவரது நற்பெயருக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் மற்றும் குறிப்பிடத்தக்க பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தியதாக குறித்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் எதற்காக அஞ்சுகிறீர்கள் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து ஊடகங்களிடம் நேற்று கருத்து வெளியிட்டுள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகையில், தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசால் இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கண்டறியப்படவில்லை என நீங்கள் உண்மையிலேயே நம்புவீர்களாக இருந்தால் சர்வதேச சுயாதீன குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்வதற்கும் இலங்கை அரசு அவ்வித குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்பதை நிரூபிப்பதற்கும் எதற்காக அஞ்சுகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அது மாத்திரமன்றி ரோம் பிரகடனத்தில் கைச்சாத்திட்டு அதனூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு ஏன் இடமளிக்கவில்லை என்றும் அவர் வினவியுள்ளார். உண்மைக்கு அரசு அஞ்சுகின்றது என்பதே யதார்த்தமாகும். உண்மையின் ஊடாக மாத்திரமே நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப முடியும். இருப்பினும் முன்னைய அரசுகளைப் போன்று உங்களது அரசும் அதனை தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றது என்றும் கஜேந்திரகுமார் எம்பி விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்குள் சட்டவிரோதமாக 6.7 கிலோகிராம் தங்கத்தை கடத்தி வர முயன்ற இருவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதான சந்தேக நபர்கள் 26 மற்றும் 46 வயதுடைய கிராண்ட் வாஸ்ட் மற்றும் கண்டியை சேர்ந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மொத்த பெறுமதி சுமார் 210 மில்லியன் ரூபாய் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இருவரும் நேற்று துபாயில் இருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் EK650 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். சுங்க அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 6.7 கிலோகிராம் எடையுள்ள 21 தங்க பிஸ்கெட்களை கண்டுபிடித்தனர். சந்தேக நபர்கள் இன்று அதிகாலை மீட்கப்பட்ட தங்கத்துடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள இலங்கை சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகேவினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனை விதிக்கப்பட்ட மூவரும் 2018ஆம் ஆண்டு பேருவளை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் 17 கிலோகிராமுக்கு அதிகளவான ஹெரோயின் போதைப்பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது குறித்த மூவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் 5 பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படபெந்திகே உத்தரவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.